ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மட்டும் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 6 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்ததும் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கி வந்து பார்த்துட்டு, "நீ தான் என்னோட லவர்" அப்படின்ற புக்குக்கு வந்து நம்ம டைட்டில் வந்து இதே வந்து போட்டுறலாமா சார்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம ஹீரோக்கி பையனும் வந்து எதுவும் பேசாம அமைதியா அவன் எழுதின புக்கே வந்து பாதியிலே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கி பையன் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து ஹீரோக்கிய வந்து பார்த்துட்டு, "டேய் செல்லக்குட்டி நான் வந்து இங்க நிக்கிறேன் என்ன பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையனும் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையன் வந்து வேகமா வந்து கத்துறத பார்த்தோன்னே ஹீரோக்கி பையனும் வந்து சிண்டு பையனை வந்து கண்டுக்காம, "யாரோ பாவம் யார் பெத்த பிள்ளையோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டுக்காமலே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து பின்னாடியே வந்துட்டு, "டேய் செல்லக்குட்டி ஏன்டா வந்து என்னை வந்து பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்க? நான் வந்து உன்னை தான் வந்து பார்க்க வந்தேன். டேய் நான் வந்து உனக்காக வந்து ஒரு பாட்டு எழுத போறேன். அதுவும் வந்து நம்ம 2 பேரும் வந்து கிஸ் பண்ணோம்ல, அத பத்தி வந்து ஒரு பாட்டா வந்து பாட போறேன்டான்ட்டு" நம்ம சின்ன பையன் வந்து ஹீரோக்கிய வந்து தொல்லை பண்ணிட்டே வந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கி பையன் வந்து டக்குன்னு வந்து ஒரு காரை வந்து பாத்துட்டே வந்து நிக்கிறத பார்த்தோன்னே சின்ன பையனும் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அது வேற யார் காரையும் வந்து பார்த்து இவன் வந்து பயப்படல. ஹீரோக்கியோட அக்கா தான் வந்து வந்திருப்பாங்க. இவன் வந்து வீட்டுக்குள்ள வந்து போனோடனே அக்காவை வந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சின்ன பையன் வந்து நாய்க்குட்டி மாதிரி வந்து மாறி அவங்க அக்காவுக்கு பின்னாடி வந்துட்டு நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு இங்கிட்ட இங்கிட்ட வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இதை எதுவுமே வந்து அவங்க அக்கா வந்து கண்டுக்காம ஹீரோக்கிய வந்து பார்த்துட்டு, "என்னோட தம்பி வந்து கொஞ்ச நாளா வந்து சரியில்லைன்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் உன்னை வந்து பார்க்க வந்தேன். இது வந்து என்னோட பேரண்ட்ஸ் வீடா இருந்தா கூட நீ வந்து யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நான் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும்னு தேவையில்லடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோக்கி பையன் வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கப்ப, நம்ம சிண்டு பையனும் வந்து நாய்க்குட்டி மாதிரி வந்து நாக்க தொங்க போட்டுட்டே வந்துட்டு அக்கா பின்னாடி வந்து தொல்லை பண்றத பார்த்தோன்னே அவங்க அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அங்கிட்டு போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையனை வந்து எட்டி உதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து நம்ம ஹீரோக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "நீ வந்து நிஜம்லயே வந்து அயாக்காவை வந்து அவாய்ட் பண்ண போறியா? அவளோட நிலைமை என்னடா? நீ வந்து அவளை பத்தி யோசிக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து கேட்குறப்ப, ஹீரோக்கி பையன் வந்துட்டு, "அக்கா சில ரீசனுக்காக அதெல்லாம் வந்து மறைச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கி பையன் வந்து சொல்லவும், அவங்க அக்கா வந்து, "சரி ஓகேடா, ஆனா வந்து உன்னையும் அயாக்காவோட கதையை வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீ வந்து நினைக்கிறியா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்து உன்னை விட்டு கொடுப்பான்னு எனக்கு வந்து தோணவே இல்லைன்ட்டு" அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, உடனே நம்ம சிண்டு பையன் வந்துட்டு, "அக்கா சாரிக்கா, ஆனா வந்து ஹீரோக்கி வந்து அப்படிலாம் வந்து பேசுறதுக்கெல்லாம் வந்து லாய்க்கே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கியூட்டாலாம் இல்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹீரோக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, "டேய் பாஸ்ட்ல வந்து அவனோட கனவு கண்ணிய வந்து அந்த பொண்ணா தான் வந்து இருந்தா. நீ வந்து இப்போ எதுக்கு வந்து இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கோவமா வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு, "இல்ல இல்ல அவளாம் வந்து அவ்வளோ கியூட்டாலாம் கிடையாது. அதுவும் இல்லாம வந்து ஹீரோக்கி பையன் வந்து இப்பயும் வந்து தனியா தானே இருக்கான். அதனால அவனுக்கு வந்து நான் வந்து துணையா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டுவும் அவங்க அக்காவும் வந்து மாத்தி மாத்தி வந்து, "ஐயாக்கா பொண்ணு தான் வாழ்க்கைக்கு முக்கியம். இல்ல இல்ல நான் தான் வந்து முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஓவரா வந்து பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து பாதியிலே வந்து உட்காந்துருக்கப்ப, உடனே அவங்க அக்கா வந்துட்டு, "டேய் உனக்கு வந்து என்னடா தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, ஹீரோக்கி பையன் வந்து அமைதியா வந்து பார்த்துட்டு இருப்பான். கடைசியில சிண்டுவையும் அவங்க அக்காவையும் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு அவன் பாட்டு வந்து கதவை சாத்திடுவான். இவங்க 2 பேருமே வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருக்கப்ப, நம்ம சிண்டு பையன் வந்துட்டு, "ஐயோ பனி வேற கொட்டுதே, இங்க வந்து எனக்கு உடம்புலாம் நடுங்குதே. டேய் நான் வந்து ட்ரெஸ்ஸே போடாம வெளியே நின்றுட்டு இருக்கேன். கதவை தொறடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா என்ன மட்டுமாவது உள்ள விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து வெளியே நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அக்கா வந்து பார்த்துட்டு, "டேய் இது எல்லாமே வந்து உன்னால தான். நீ மட்டும் வந்து ப்ராப்ளம் பண்ணாம அந்த மாதிரி வந்து கத்தாம இருந்திருந்தா இப்போ வந்து நானும் வந்து உள்ள இருந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து நம்ம சிண்டுவை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, உடனே அந்த ஹீரோக்கியோட அக்கா வந்துட்டு, "டேய் எனக்கு வந்து பசிக்குது, நம்ம 2 பேரும் வந்து சாப்பிட போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கியோட அக்கா வந்து கேட்கறத பார்த்துன்னு சிண்டு பையனும் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இங்க வந்து எப்பயுமே வந்து சிண்டுக்கு வந்து தொல்லை கொடுக்குற அந்த ஆப்போசிட் கேங் பர்சனும் வந்துட்டு அங்க வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கப்ப, ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துட்டு, "டேய் நீ வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, சரி வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உள்ள போறப்ப, அங்கதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கியோட அக்காவும் சிண்டும் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்கத அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு ஒரு ஓரமா வந்துட்டு அவங்களும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோக்கியோட அக்காவை வந்து நம்ம சிண்டு வந்து பார்த்துட்டு, "டேய் சாரிடா, நான் வந்து உன்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்க கூடாது. ஆனா வந்துட்டு அந்த ஐயாக்கா பொண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவளோட தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டு அவள் வந்து விட்டெல்லாம் கொடுக்க மாட்டான்னு எனக்கு வந்து தோணுச்சுடா. அதனால தான் உன்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. என்னை வந்து மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கியோட அக்காவை வந்து சிண்டிகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து பேசுகிற எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த 2 பேர் வந்து மறைஞ்சிருந்து வந்து ஒட்டி கேட்டுட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. "டேய் ஆனா வந்து ஒரு விதத்தில் வந்து நீ வந்து என் தம்பி கூட இருக்கிறது வந்து ஒரு நல்ல காரணம் தான். நீ என் தம்பியை வந்து விட்டுறாத, அவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கியோட அக்கா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து அவங்க அக்காவே வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கியோட வீட்டில் உட்காந்துட்டு அவன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கப்ப சிண்டு பையனும் வந்துட்டு, "டேய் சாரிடா, நீ வந்து இன்னும் என் மேலே வந்து கோவமா இருக்கியா? என்னை வந்து மன்னிச்சுக்கோ. ஆனா வந்துட்டு நீ வந்து பேசாம மட்டும் இருக்காத. என்னால் வந்து தாங்கவே முடியாதுடா. ப்ளீஸ்டா இந்த குழந்தைய வந்து மன்னிச்சிடு. சாரி சாரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம ஹீரோக்கி பையனும் வந்துட்டு, "சரி ஓகே, நீ வந்து என் பக்கத்தில் வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கி பையன் வந்து கூப்பிடவும், இவனு வந்து நாய்க்குட்டி மாதிரியே வந்து வால் அடிக்கிட்டே வந்துட்டு நம்ம
இறுக்கி பையனே வந்து பாதியிட வந்துட்டு டேய் என்னை வந்து மன்னிச்சிடியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்து நாய்க்குட்டி மாதிரியே வந்து கொஞ்சி பேசுறத பார்த்தோன்னே இறுக்கி பையன் வந்துட்டு அவனை வந்து செல்லமா தலையில வந்து தொட்டுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்ப நம்ம சின்ன பையன் வந்து ரொம்ப சோகமா, டேய் உன்னோட அக்கா வந்து சொன்னாங்க உன்னை பத்தி வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா உன்னை பத்தி வந்து உங்க அக்கா சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நானே வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்டான்ட்டு நம்ம சின்ன பையன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இரோக்கியோட மடியிலே படுத்துக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்றத பார்த்தோன்னே இரோக்கி பையனும் வந்துட்டு நம்ம சின்னிகிட்ட வந்துட்டு டேய் என்னை பத்தி வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இரோக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சின்ன பையன் வந்து ஷாக்கா, டேய் அப்போனா வந்து உன்கிட்ட வந்து ஏதோ வந்து சீக்ரெட் இருக்கு என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற எதுன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் வந்துட்டு இரோக்கியை பிடிச்சி தொல்லை பண்றத பார்த்தோன்னே இரோக்கி பையன் வந்துட்டு சாஃப்டா வந்து சிண்டை பிடிச்சி அவன் பாட்டு வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம இரோக்கி பையன் வந்து சின்ன வயசா இருக்கப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவன் பாட்டு அழகா புக்கு படிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து கியூட்டா வந்துட்டு இரோக்கியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு அவன் வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம இரோக்கி பையன் வந்து நினைச்சிட்டே வந்துட்டு வேகமா வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அதே நினைச்சிட்டே வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் புக்கு கடையில வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம இரோக்கி பையனும் வந்து யாருக்கும் தெரியாம மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவனும் வந்து புக்கெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு நம்ம சிண்டுவோட போட்டோ வந்து பார்த்துட்டு இந்த குட்டி பையனை வந்து பார்த்துருக்கியா இவன் வந்து பாடுற பாட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கும் இவன் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தான். ஆனா இந்த பையன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கப்ப எனக்கு வந்து இரோக்கி தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் வந்து கத்துனதுனால எல்லாருமே வந்துட்டு இவனோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க வந்துட்டு நம்ம சிண்டுவை பத்தி பேசுற எல்லாத்தையுமே வந்துட்டு இரோக்கி பையன் வந்து கேட்டுட்டே வந்து நின்றுட்டு இருப்பான்.